सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। हरि ओम। இந்த கட்டோபனிடதம் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 3 வள்ளிகளையும் பார்த்தோம். இந்த மந்திரங்களினுடைய பலன், இந்த உபநிடதத்தை படிக்கிறவருடைய பலன் என்ன என்பதை கடைசியாக பார்த்தோம். யார் ஒருவர் இந்த உபநிடதத்தை கற்றவர்கள் மத்தியில் படிக்கச் செய்கின்றார்களோ அல்லது ஸ்ரார்த்த காலத்தில் படிக்கின்றார்களோ அவர்கள் ஆனந்தாய கல்பத்தே அப்படின்னா அனந்த பலனை அடைவார்கள் என்று பார்த்தோம். அதோடு முடிகின்றது. இப்போ அடுத்தது இந்த 2வது அத்தியாயம், இந்த முதல் வள்ளி. ஆச்சாரியார் இது எதற்காக இது மீண்டும் எழுதப்படுகின்றது என சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் முதல் அத்தியாயத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது, இந்த முதல் அத்தியாயம் 3வது வள்ளியில் ஒரு முக்கியமான ஸ்லோகம், அதை தான் திரும்ப திரும்ப பல முறை மேற்கோள் காட்டி சொல்வார்கள். ஏச சர்வேஷு பூதேஷு கூடோத்மா ந பிரகாஷத்தே. எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கக்கூடிய இந்த ஆன்மா, அது எல்லோருடைய உள்ளத்திலும் வீற்றிருந்தாலும் கூட அது எல்லோருக்கும் பிரகாசிப்பது கிடையாது. அது நம்முடைய இயல்பாகவே இருந்தாலும் நம்முடைய ஸ்வபாவமாக இருந்தாலும் கூட அது பிரகாசிக்காமலேயே இருக்கின்றது. எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றதா அப்படின்னா இல்லை. துர்ஷ்யத்தேத்து அக்ரயா புத்தியான். இது யாரொருவருடைய புத்தி ஒருமுகப்பட்டு விட்டதோ, அப்படி யார் புத்தியை வசப்படுத்தி விட்டார்களோ, அவ்வாறு நன்கு வசப்பட்ட புத்திக்கு, அறிவிற்கு இந்த ஆன்ம தத்துவம் பிரகாசிக்கின்றது அப்படின்னு இது புத்தியை பிரதானமாக வைத்து சொல்கின்றார்கள். இந்திரியங்கள் மனதையெல்லாம் காட்டிலும் ஒரு மனிதனுக்கு மிகவும் சிரேஷ்டமானது எது என்றால் புத்தி. புத்திக்கு மட்டும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அதே போன்று அந்த புத்தியானது உள்ளே இந்த ஆன்ம தத்துவத்தை குறித்து விசாரம் செய்யவும் அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு. புத்தியினால் அறிய முடியாது, ஆனால் புத்தியை கொண்டு என்ன பண்ணலாம், விசாரம் செய்யலாம். ஏன்னா விசாரங்கிறது இந்திரியங்களால் பண்ண முடியாது. அதனால் துர்ஷ்யத்தேத்து அக்ரயா புத்தியா, அக்ரயான தூய்மையானன்னு எடுத்துக்கணும். அப்படி கூர்மையான புத்தின்னு புத்திக்கு கூர்மை என்ன இருக்கிறது? எந்த அளவிற்கு புத்தி தூய்மையாக இருக்கின்றதோ, நம்முடைய அறிவு கலங்கமற்றதாக இருக்கின்றதோ, அறிவு மாசற்றதாக இருக்கின்றதோ, அறிவில் எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் இருந்தால், எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லாமல் இருந்தால்,
கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்மளுடைய புத்தி என்னெல்லாம் காரியங்களை எல்லாம் பண்ணுறது. ஏதோ ஒரு அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் பார்த்து இந்த உலக விஷயங்கள் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் புத்திக்கு எதை கொடுத்து நம்ம பழக்கியிருக்கிறோம் அப்படின்னா 24 மணி நேரமும் புத்திக்கு உலக விஷயங்களின் இடத்திலேயே பழக்கப்படுத்தி இருக்கின்றோம். அதனால் உலக விஷயங்களுடைய தன்மை கூட எப்படிப்பட்டது அப்படின்னா அது கலக்கத்தை விளைவிக்கக்கூடிய தன்மையுடையது. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் உலக விஷயங்கள் புத்திக்கு இவ்வளவு கலக்கங்களை ஏற்படுத்துகின்றது அப்படின்னா அது பலவிதமாக இருக்கின்றது. அதுதான் காரணம். வெளியில் ஒரே விஷயத்தை இருந்ததுன்னா குழப்பம் வந்திருக்காது. இப்போ எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு ஏதாவது குழப்பம் வரும்னு ஒன்றும் வராது. ஏன்னா ஒரே கலர் தான். அப்படி நீங்கள் கூட நினைக்கலாம், டெய்லி சுவாமிஜி ஒரே ட்ரெஸ்ஸை தான் போட்டு வர்றாரு போல இருக்குன்னு நினைக்கலாம் நீங்கள். ஏன்னா ஒரே விஷயமாக இருந்தால் குழப்பம் இருக்காது. நம்ம நானாவிதமான விஷயங்களை பார்க்கின்றோம். எல்லோருடைய அனுபவங்களும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்லை. ஒருத்தருக்கு நம்மை காட்டிலும் அதிகமாக கிடைக்கிறது, ஒருத்தருக்கு நம்மை காட்டிலும் குறைவாக கிடைக்கின்றது. அப்போ எப்பொழுதுமே புத்தி வெளியில் விஷயங்களை பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்படி கீதையில் கூட பார்த்தோம், யதாத்தே மோகக்கலிலும் புத்திர் வெதித்தரிஷ்யதி ததா கந்தாஸ் நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்யச்சன்னு பார்த்தோம். ஏன்னா வெளியில் பார்த்து நிறைய விஷயங்கள் இப்படி பார்த்து ஒப்பீடுகள், ஏற்றத்தாழ்வுகள், இதிலேயே மனம் என்ன இருக்குது, இப்படியே அது பழகி இருப்பதால் மனதிற்கு குழப்பம். இப்போ உள்ளே இந்த குழப்பம் வராது. புத்தி உள்ளே பார்க்கும் பொழுது உள்ளே ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அது ஒரு நித்தியமான விஷயம். இல்லை, உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம வஸ்து தான். ஏகம் வஸ்து பிரம்ம தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்தியம்னு தத்துவபோதத்திலே பகவான் சொல்லிடுவார். ஒரே ஒரு உள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஒரு பிரம்ம வஸ்து, அது என்னுடைய ஸ்வரூபம்னு எப்பொழுது மனம் ஒரே விஷயத்தில், அதுவும் நித்தியமான விஷயத்தில் புத்தியானது உள்நோக்கும் பொழுது அதற்கு இயல்பாகவே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தா ஒரு தூய்மை அதற்கு வரும். உள்ளே பார்க்க 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 அது ஆன்ம தத்துவமாக இருக்கலாம், இல்லைன்னா இறைவனுடைய நாமமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மந்திரமாக இருக்கலாம், இறைவனுடைய ரூபமாக ஏதோ ஒன்றே. அப்படி எல்லா விதமான எண்ணங்களிலிருந்தும் ஏதாவது ஒரு எண்ணத்திற்கு நாம் நம்முடைய மனதை அழைத்து வர வேண்டும். திருஷ்யவாரித்தம் சித்தமாத்மனகன்னு ரமணர் அழகாக சொல்வார். திருஷ்யவாரித்தவன் இப்படியே பார்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்தெல்லாம் சித்தத்தை என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்போ இந்த ஸ்லோகம் எதற்கு சொல்கிறது? கப்புனக பிரதிபிரந்தக அக்ரேயாய புத்தேகன்னு சொல்கிறார். இந்த தூய்மையான புத்திக்கு, ஒருமுகப்பட்ட புத்திக்கு எது தடையாக இருக்கின்றது அப்படி, ஏதோ ஒன்று தடையாக இருக்கின்றது அப்படி. அந்த தடை தெரிஞ்சுக்கணுமா? அதனால் சொல்கிறார், விஜ்ஞாதேகி ஸ்ரேய பிரதிபந்த காரணே தத் அபநயனாய யத்னக ஆரப்தும் சக்கியத்தே. ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார். எதற்காக இந்த அத்தியாயம் சொல்லப்படுகின்றதுன்னா, இந்த உள்ளே ஒரு ஸ்ரேயஸான ஒரு விஷயம் இருக்கின்றது, உயர்ந்த ஆன்ம தத்துவம் இருக்கின்றது. அதை அறிவதற்கு ஏதோ ஒரு விதமான தடங்கள், அந்த தடையை நீக்கினால்தான் நாம் உள்ளிருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்தை அடைய முடியும். அதனால் என்ன தடை, எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பிறகு அந்த தடையை நீக்குவதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும். சில நேரத்தில் புரிஞ்சிக்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கிறோம், ஆனால் பிரயத்தனம்னு வரும்பொழுது என்ன அர்த்தம், யாராவது நமக்காக பிரயத்தனம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறோம். குருவினிடத்தில் போனால் அவர் பிரயத்தனம் பண்ண சொன்னால் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இங்கே பிரயத்தனம்தான் ஆசீர்வாதம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இதை புரிந்து கொள்வது வேறு. இரண்டாவது என்ன பண்ணணும், பிரயத்தனம் பண்ணால் யூ வில் பி பிளஸட். நாம் போடக்கூடிய அந்த பிரயத்தனம், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் an earnest effort. அப்படி என்ன, வஞ்சகமே இல்லாமல் பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஏன்னா இத்தனை நாள் அனித்திய விஷயங்களுக்கு எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணி நாமும் அலுத்து போய்விட்டோம். இங்கே நீங்கள் பிரயத்தனம் செய்யக்கூடிய ஒரு வஸ்து அனித்தியமான வஸ்து கிடையாது, நித்தியமான ஒரு வஸ்து. அப்படி அது நமக்கு நீடித்த ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்படி அதனால் இதில் பிரயத்தனம் பண்ணுறதால நமக்கு என்ன ஆக போகிறதில்ல அப்படின்னா, யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். ஒரு நஷ்டமும் இல்லை, அப்படி இதுக்கு ஒரு செலவும் இல்லை. நீங்கள் ஒன்றும் உள்ள நம்மளுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு வெளியில் பிரயத்தனம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் விரயம், உடல் விரயம், கால விரயம், எவ்வளவோ விரயங்களோடு தான் ஒரு லாபத்திற்கு எவ்வளவோ விரயங்கள் எல்லாம் இருக்கின்றது. உள்ள ஒன்றுமே இல்லை. ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகத்தோ பயாத்துன்னு சொல்கிறார். இந்த தர்மத்தை தெரிந்து கொள்வதற்கு யாராவது ஒருவர் சொல்பமாக பிரயத்தனம் செய்தாலும் கூட நீங்கள் யார் காலையும் பிடிக்க வேண்டாம், யார் கையையும் பிடிக்க வேண்டாம். அப்படி ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இதில் இல்லை. இதில் அறிய முற்படுபவன் தன்னை தானே சார்ந்திருந்தால் போரும். இப்போ வெளியில் அப்படி இருக்க முடியுமா? வெளியில் நம்ம பிரயத்தனம் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றிற்கும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஒவ்வொன்றிற்கும் யாரையாவது நாம் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கின்றோம். இல்லைன்னா யாராவது நம்மை சார்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் உள்ளிருக்கக்கூடிய இந்த ஆன்ம வஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு, இதை பிரயத்தனம் செய்வதற்கு நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாரையும் கொண்டாட வேண்டாம். குருவை கூட கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர்கள் நமக்கு குருமார்கள் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார்கள். அவர்கள் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றினால் போகிறோம். அவங்களை பின்பற்றிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி இதுதான் பிரச்சனை. அப்படி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாம் பின்பற்றுவது கிடையாது. அவர்களை பின்னாடியே போயிட்டே இருக்கிறோம். அப்படின்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இது யாரும் கொடுக்கக்கூடியதெல்லாம் இல்லை. இது உள்ளிருந்து நாமே முயற்சி செய்து நம்முடைய முயற்சியினால் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இதற்காக சொல்லும் பொழுது, சம்பிரதாயத்தை சொல்லும் பொழுது குருவனுடைய அனுகிரகம், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாம் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அது இருக்குது, இல்லாமல் இல்லை. அது யாருக்கு இருக்கின்றது அப்படின்னா பிரயத்தனம் செய்பவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் எப்படி பிரயத்தனம் செய்ய வேண்டும், இந்த தடைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் தான். இதுவும் கூட ரொம்ப யமதர்மராஜர் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லையா அப்படி இந்த மனிதர்களை எதெல்லாம் பந்தப்படுத்துகின்றதுன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்ப்பார். நல்ல ஸ்லோகம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணலாம். பராஞ்சிகானி வியத்ருணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித் தீரக பிரத்யகாத்மானமைக்ஷ்யத் ஆவ்ருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன். ரொம்ப நல்ல ஸ்லோகம். ஸோ இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஸ்வயம்புகு. எடுத்த உடனே அவர் பழியை இன்னொருத்தர் மேலே தான் போடுறார். அப்படி இங்கேயும் கூட யமதர்மராஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னு, ஸ்வயம்புனா யாரும்? இந்த ஸ்வயம்பு வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஈஷாவாசி உபனிஷத்துலேயே ஒரு ஸ்வயம்பு, பரிபூ. ஸ்வயம்புனா பரமேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் அப்படி, நம்ம வேறு அர்த்தமும் பார்ப்போம். ஸ்வயம்பூஹு அப்படின்னா இறைவன், சிருஷ்டி. இந்த சிருஷ்டியினுடைய கர்த்தா படைக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு, ஆர் இட் மே பி மேனுஃபேக்சரர்ஸ் டிஃபெக்ட். அப்படி படைக்கும் பொழுதே என்ன பண்ணியிருக்கிறது, அங்கேயே என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு தவறு நடந்திருக்கின்றது. அதனால் ஸ்வயம்புகு, இல்லைன்னா பிரம்மான்னு கூட சொல்லலாம். ஸ்வயம்புவுக்கு பிரம்மதேவர் அப்படி. ஸோ ஈஸ் ஆர்கிடெக்ட், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, யார் இந்த உலக வாழ்க்கையை, இந்த உடலை நமக்கு கட்டமைத்து வடிவமைத்து கொடுத்தார்களோ அப்படி. ஸோ ஈஸ் அ ரியல் ஆர்கிடெக்ட். ஸ்வயம்பூஹு அப்படி. இந்த ஸ்வயம்பு என்ன பண்ணிட்டார், பராஞ்சிகானி வியத்ருணத். அந்த வியத்ருணத்ங்கிறது வினைச்சொல், வெர்பது. வியத்ருணத் அப்படின்னா அமைத்திருக்கின்றார். அப்படி ஸ்வயம்பூஹு வியத்ருணத், அமைத்திருக்கின்றார்.
ஆக்சுவலாக அதுதான் அர்த்தம். ஆனால் ஆச்சாரியார் அப்படி எழுதலை அப்படின்னு. அந்த வெத்துரணத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஹிம்சித்தவான்னு எழுதிட்டார் அப்படி. என்ன ஹனனக்கிரியவான், ஹிம்சித்தவான்னு என்ன அர்த்தம்? இந்த ஸ்வயம்பு என்ன ஹிம்சை பண்ணுற மாதிரி பண்ணிட்டார். இன்னும் சொல்ல போனார் சிதைத்து விட்டார். புரியுறதா உங்களுக்கு? சிதைச்சிட்டாருன்னு சொல்கிறார், ஹிம்சித்து விட்டார். இன் ஷார்ட் தி கிரியேட்டர் ஹஸ் கில்ட் எவ்ரிபடி அப்படி, கொன்னுட்டாருன்ட்டார். அவர் சொல்லும் பொழுது என்ன பண்ணிட்டார்? எல்லோரையும் கொன்று விட்டார். இப்படி படித்தா எப்படி இருக்கும்? படைத்தவன் வந்து எல்லாரையும், ஆச்சாரியர் அப்படி தான் எழுதியிருக்கிறார். ஹிம்சிதவான் அனனக்கிரியவான்னு அவர் எழுதியிருக்கிறார். நான் என்ன பண்ணுறது அப்படி. வெத்துருணத் அப்படின்னா சிதைத்து விட்டார், கொன்று விட்டார். ஆக்சுவலாக ரொம்ப நாகரிகமாக படிக்கணும்னா அமைத்திருக்கின்றார் அப்படின்னா அமைத்து வைத்திருக்கின்றார். சரி, எதை எவ்வாறு அமைத்திருக்கின்றார் அப்படின்னா காணி பராஞ்சி ரெண்டு வார்த்தை தான். காணி, காணின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். கம் கே காணி ப்ளூரல். அது கம்னா சிங்குலர் ஒருமை, கே அப்படின்னா இருமை, காணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பன்மை. ஏன்னா 5 இந்திரியங்கள் இருக்கிறதால கம் கே காணி. பொதுவாக இந்திரியங்களுக்கு இப்படி வார்த்தைகள் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்திரியங்களுக்கு இந்த கம் சப்தம் நம்ம பார்க்க முடியாது. கம் அப்படின்னா ஸ்பேஸ்னு அர்த்தம். ஆகாயத்திற்கு தான் கம் அப்படின்னு பெயர். எப்படி அதனால் இங்கே அந்த கம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா நேரடியாக இந்திரியங்களை குறிக்கிறது கிடையாது. இந்திரிய கோலக்கம்னு சொல்வார்கள், ஆங்கிலத்தில் அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். அப்படி கோலக்கங்கள் இருக்கிறதா இல்லையா? எதன் மூலமாக இந்திரியங்கள் வெளிப்படுகின்றதோ. ஆக்சுவலி இந்த கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்திரியங்கள் இங்கே இல்லை. இதெல்லாம் இந்திரியங்கள் வெளிப்படக்கூடிய அது கோலக்கம் தான். அது அதனால் அப்பர்ச்சர்னு சொல்கிறோம். இல்லைன்னா ஸ்பேசஸ், ஓட்டைகள்னு, ஓட்டைன்னு சொல்லலாம், கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 2 ஓட்டை இருக்குது, இங்கே 2 ஓட்டை இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அதனால் அதற்கு பெயர் காணி. காணின இந்திரியங்கள். ஸோ இந்திரியங்களை அமைத்து விட்டார், இல்லைன்னா இந்திரியங்களை அமைத்து சிதைத்து நம்ம வந்து சிதைத்து விட்டார். எப்படி அமைத்திருக்கிறார் அப்படின்னா படைப்பிலேயே எப்படி அமைத்திருக்கிறார் அப்படின்னா பராஞ்சி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பராஞ்சி, பராஞ்சின்னா பராக் அஞ்சந்தி. பராக்னா தெரியுமா? சொல்கிறேன், ஏன் பராக் பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு. பராக் அஞ்சந்தி, அஞ்சந்தின்னா கச்சந்தின்னு அர்த்தம். அப்படி எல்லா இந்திரியங்களையும் படைத்தவர் வெளியில் செல்லுமாறு அவர் அமைத்து விட்டார். அப்படி இன்னும் பார்க்கும்போதே இந்திரியங்கள் எங்கே போகிறது? இந்த 5 இந்திரியங்களும் வெளிப்பார்வையோடு படைத்து விட்டார். இல்லைன்னா இந்திரியங்களை பகிர்முகமாக படைத்து விட்டார்னு. ஏன் பகிர்முகமாக படைத்து விட்டார்? வெளியில் இருக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரசன வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும்னு. அதனால் படைப்பிலேயே என்ன இருக்கிறது அப்படின்னா அப்போ நம்ம ரொம்ப சௌரியமாக எடுத்தோம். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதில் எங்கள் தப்பு ஒன்றும் இல்லைன்னு. அப்படி அது சொல்லும்போது நம்மளுடைய தவற்றை சொல்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் ஒன்றும் ஒன் வேயாக இல்லை, அது 2 வேயாக தான் இருக்குது. 1 வே 2 வேன்னா தெரியுமா? இது ஏதோ ஒரு வழி பாதை இல்லை அப்படின்னு. எல்லா இந்திரியங்களையும் வெளியில் போகிற மாதிரியே அவர் ஒன்றும் படைக்கலை. அப்படின்னா யாரும் தூங்கவே மாட்டோமே. அப்படி இங்கே வந்து உட்காந்தோடனே நல்ல சில நேரம் தூக்கம் வரும், வீட்டில் வரலன்னாலும் கூட. அப்படி நமக்கு எப்போவாவது தேவைன்னு நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு தேவைப்படும் பொழுது கண்களை மூடுறோமோ இல்லையா? அப்படி நல்லா தூங்கணுன்னு என்ன பண்ணுறோம்? தூங்கணுன்னு நல்லா போத்திட்டு என்ன பண்ணுறோம்? அப்புறம் இன்னொரு வழியை பாதையை பயன்படுத்துகிறோம். அதனால் பகவான் ஏதோ இந்திரியங்களையெல்லாம் வெளிப்புறமாகவே சொல்கிற மாதிரி படைக்கலை. அப்படி ஏன்னா கண்களை திறந்து வைக்கக்கூடிய சக்தியை கொடுத்தவர் என்ன கொடுத்துருக்கிறார்? கண்ணை மூடுறதுக்கும் சக்தியை கொடுத்துருக்கிறார். பேசுறதுக்கான சக்தியை கொடுத்தவர் என்ன பண்ணியிருக்கிறார்? வாயை மூடுறதுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? சக்தியை கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் உள்முகமாக செல்வதற்கும் இந்திரியங்களை உள்முகமாக திருப்பக்கூடிய ஆற்றலையும் இறைவன் தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, அந்த ஆற்றல்களை பயன்படுத்துவது கிடையாது. அப்படி அதனால் பெரும்பாலாகவே நாம் எதனால் வஞ்சிக்கப்படுகின்றோம்? எத்ருணத் அப்படின்னா வஞ்சிக்கப்படுதல்னு கூட சொல்லலாம். இந்த இந்திரியங்கள் எப்பொழுதும் என்ன ஆகுது? இப்போ இந்திரியங்கள் வெளியில் போகிறதால ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. அப்படி
இப்போ ஒன்று பார்த்த உடனே நமக்கு பந்தம் வந்துடுறப்பறம், இப்போ நான் உங்களை எல்லாரையும் பார்த்த உடனே பந்தம் வந்தப்பறம் நான் கண்ணை கட்டிகிட்டே தான் பேசணும் காந்தாரி மாதிரி. அப்புறம் ஒரு விஷயத்தை பார்க்கறதால பந்தம் ஏற்படுறது கிடையாது, ஒரு விஷயத்தை கேட்கறதால கிடையாது. அது அப்படி இல்லை அப்படி. ஆனால் எந்த விஷயங்களை எல்லாம் உள்ளே எடுத்துக்கொள்கின்றோம், இந்திரியங்கள் கூட பார்க்கறது அவ்வளோதான். ஆனால் அதன் பிறகு மனசு என்ன படுகின்றது, சில விஷயங்களின் மீது விருப்புகளை ஏற்படுத்தி கொள்கின்றது, சில விஷயங்களின் மீது வெறுப்புகளை ஏற்படுத்தி கொள்கின்றது. அப்புறம் இந்த விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்புகள் எல்லாம் எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா உள்ளே கொண்டு போகிறோம். அதான் கிருஷ்ணர் சொல்வார், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான், சக்ஷுசைவாந்தரோ புருவோகோன்னு. நீ வெளியில் பார்க்குற விஷயங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வெளியிலேயே வச்சுட்டு போகணும். இப்போ இங்கேருந்து போனப்புறம் உபனிஷத்துலாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா நீங்கள், அதை எப்படி இங்கேயே விட்டுட்டு போகிறோமா இல்லையா? இங்கே கேட்டுட்டு உட்காந்த சீட்டில் என்ன பண்ணுறோம், உபனிஷத் மந்திரங்களும் அங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னா. இதை போய் திருப்பி அப்படியே பெரிய விஷயமா எடுத்துகிட்டு ஒரு நாள் பூரா அப்படியே பராஞ்சிகானி வதுர்ணத் ஸ்வயம்பு பராங் புஷிது நாந்தராத்மா கஷ்டி தீராக ஆத்மா, இதுவே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நல்ல விஷயமாக இருந்தால் ஏன்னா எது ரொம்ப ஹிதமானதோ அதையெல்லாம் என்ன பண்ணுறோம், அதை நம்ம உள்ளே எடுத்துக்கிறதே இல்லை அப்படி. அப்போ இது யாருடைய தப்பு அப்படின்னா நம்முடைய தப்பு. அதனால தான் நான் ஸ்வயம்புன்னு சொன்னேன்னா நான் அதை இறைவன் அர்த்தத்தில் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வி ஆர் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் ஓன் லைஃப் அப்படி. நாம தான் ஸ்வயம்பு. ஏன்னா யாரோ ஒருத்தரை நம்ம குறைவு சொல்ல வேண்டாம். அவர் பாவம் புண்ணியத்துக்கு ஏதோ நல்ல தேகத்தை எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல பிரபஞ்சத்தை எல்லாம் கொடுத்து பத்ரம் கருணேபி சுனையாம தேவாக பத்ரம் வஷிய மாக்ஷபி ரஜத்ராகன் ஸ்திரை ரங்கை துஷ்டோ, எவ்வளோ மந்திரங்கள், கண்களால் நல்ல விஷயங்களை பாரு, காதுகளால் நல்ல விஷயங்களை கேளு அப்படின்னு. இதெல்லாம் என்னுடைய விபூதி. ஏன்னா பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் கூட எவ்வாறு இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்னு நல்லதே தான் பார்க்க சொல்லி, ஏதாவது கெட்டதை பார்க்க சொல்லுன்னு கொடுத்துருக்கிறாரோ ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்வயம்பூனா யார்? ஐ எம் தி ஆர்கிடெக்ட். ஸ்வயம்பூன்னு என்னுடைய மனசு தான். அதான் மனுவுக்கே ஒரு பேர் ஸ்வயம்பூ மனு. ஒரு மனுனாலே மனசு தான். ஆனால் நம்மளுடைய மனம்னு சொல்லணும். ஏன்னா இதை வச்சுட்டு உடனே பகவான் வஞ்சிட்டுட்டா ஒன்றும் பண்ணலை. பகவான் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்கிறார். இதே மனதை வைத்துக்கொண்டு புத்தியை வைத்துக்கொண்டு இந்த இந்திரியங்களெல்லாம் வைத்துக்கொண்டு அசாத்தியமான காரியங்களையெல்லாம் செய்து கொள்ளலாம். நம்மை நாமே உயர்த்தி கொள்ளலாம், நம்மை நாமே தாழ்த்தியும் கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய மனம் இயல்பாகவே பராஞ்சின்னு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. அது சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள், ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோகோ அப்படி. எல்லா ஜந்துக்களுக்கும் என்ன இருக்கிறது, வெறும் இந்திரியங்களை மட்டும் கொடுக்கல, மனதையும் கொடுக்கல. கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறார், அதுவும் மனிதர்களாக இருந்தால் அறிவையும் சிந்திக்கக்கூடிய அறிவையும் கொடுத்திருக்கின்றார். அதனால் ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோ கிந்து தத் ஞானம் விஷயகோச்சரே அஸ்தி அப்படின்னு. ஆனால் அந்த ஞானம் எதில் இருக்கிறது அப்படின்னா விஷயகோச்சரே அஸ்தின்னா அது விஷயத்தினுடைய அந்த ஞானத்தை வெளி விஷயங்களில் மாத்திரம் நாம் திருப்பி வைத்திருக்கின்றோம். அதுதான் பிரச்சனைன்னு இங்கே சொல்கிறார். முதல் ஸ்லோகமே தெரியுதா, பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம்பூ. ரெண்டாவது தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன். தஸ்மாத் ஆகவே பராங் பஷ்யதி. எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்துட்டே எங்கே பார்த்துட்டே இருக்கிறார், ஆன்னு பறக்கு பார்த்துட்டே இருக்கிறார். வெளியில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நாம் நித்தியம் அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ந அந்தராத்மன். என்ன அந்தராத்மன்? ஆக்சுவலி அது அந்தராத்மன் சரியா, இலக்கணப்படி சரியாது. ஏன்னா அந்தராத்மன் அது ஒகேட்டிவ் கேஸாக இருக்குது. அந்தராத்மானம் அது த்விதீயா விபக்தியில் இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு. ஆனால் மந்திரத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா அந்தராத்மானம்னு அது த்விதீயா விபக்தியில் இருக்கணும். அது மந்திரம் அப்படி இருக்கு. பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் அப்படி. உள்ளே என்ன இருக்கிறது, இந்த ஆத்மாவை குறித்து. ஏன்னா இந்த மனமான இந்த ஸ்வயம்பு என்ன பண்ணுற, இந்திரியங்கள் வழியிலாக எல்லாம் வெளியில் போயிட்டு தன்னை தானே சிதைத்து கொள்கின்றது மனம் அப்படி. ஏதோ அதனால தான் நம்ம இறைவன் பரமேஸ்வரர் சொல்கிறத விட
மனம் இந்திரியங்கள் வாயிலாக வெளியே சென்று தன்னை தானே அது அழித்து கொள்கின்றது. இகக்கோன்வஸ்தி மூடாத்மான்னு எங்கே கேட்குறார்? ஸ்வார்த்தே ந பிரமாத்தியத்தின்னு விவேக சுடாமணியில் சொல்வார். இகக்கோன்வஸ்தி மூடாத்மா அப்படின்னு. ஏன்னா இப்படி ஒரு மூடாத்மா இருப்பார்களா அப்படின்னு கேட்குறாரு, ஆச்சாரியரே கேட்குறாரு. ஏன்னா நம்மை நாமே அழித்து கொள்கின்றோம். அதனால் ந அந்தராத்மன், அந்தராத்மன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்தை பார்ப்பதில்லை. கீதையில் கூட படிச்சு, எஸ்துவாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத், ஆத்மாவிலேயே திளைப்பவர்கள். ஆத்ம திருப்தஸ்ச, ஆத்ம சந்துஷ்டக அப்படி என்ன எப்பொழுதுமே அப்படியே திருப்தியோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் வெளியிலேயே அவர்களுடைய இந்திரியங்கள் வாயிலாக வெளியிலேயே பார்க்கின்றார்கள். காரணம் என்ன? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தெர் இஸ் அ பிரைமரி அர்ஜ். ஒரு அடிப்படை எல்லா செயல்களையும் செய்யும் பொழுது கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஆராய்ந்து பார்ப்பதற்கு, விசாரம் செய்வதற்கு, சிந்திப்பதற்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது. அப்படி தெர் ஷுட் நாட் பி அன் இன்டலெக்சுவல் லேசினஸ். இது கூட நீங்கள் பெரிய இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம், டாக்டர் படிக்க வேண்டாம், ஒன்றும் படிக்க வேண்டாம். அப்படி உலக வாழ்க்கையை அலசி பார்க்கக்கூடிய அறிவு இருந்தால் இது ஒரு பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படி சிந்திக்கிறதுக்கு என்ன பெரிய படிப்பு வேண்டும் அப்படின்னு ஒன்றும் வேண்டாம். உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறோம், வாழ்க்கைங்கிறது என்னன்னு பார்த்தணும். இது பிரைமரி, ஒரு அடிப்படையாக நாம் கர்மங்களை செய்யும் பொழுது மனிதன் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கின்றான். ஒன் இஸ் கால்ட் எ பிளான்டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் சொல்வார்கள். திட்டமிட்டு எப்பொழுதும் இந்திரியங்களை திருப்தி செய்வதிலேயே முழு முனைப்போடு இருக்கின்றோம். அதுவும் ரொம்ப நல்ல பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படி ஏன்னா ஒரு டிவி பார்க்கணுன்னா சும்மா பார்க்க மாட்டோம். அப்படி அதுக்கு ஒரு நல்ல பெட் இருக்கணும், அதுக்கு ஒரு தலகாணி இருக்கணும், இந்த பக்கம் ஒரு தலகாணி இருக்கணும், இந்த மேலே ஃபேன் ஓடணும், கையிலேயே எல்லாம் இப்போ என்ன வந்துருச்சு, கையிலேயே ரிமோட் கண்ட்ரோல் இருக்கணும். ஃபேன் கூட இப்போ என்ன இருக்குது, ரிமோட் ஃபேன் வந்தாச்சு. அப்புறம் ஏசி கூட என்ன இருக்கிறது அப்படின்னா எல்லாம் மனிதன் தன்னுடைய சௌரியங்களை எல்லாம் திட்டமிட்டே இந்திரியங்களை அனுபவிப்பதற்கான ஒரு திட்டமிடல் இருக்கின்றது. செய்கிறோமா இல்லையா அப்படின்னு எதையுமே ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு காலத்தில் அனுபவிக்கணும்னு ஆர்வம் இருந்தது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அனுபவித்தோம். இப்போ எல்லா இந்திரிய சுகங்களும் எப்படி அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இந்திரிய சுகங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டமே படாமல், ஆனால் இந்திரியங்களை எல்லாம் நல்ல சௌரியமாக அனுபவிக்கணும்னு சொல்கிறோம். எல்லாம் பத்மாசனத்தில் உட்காந்து உபநிஷத் கேளுங்கன்னு முடியுமா? ஒரு பையன் கேட்டான், சாமிஜி உங்களால் பத்மாசனத்தில் உட்கார முடியுமான்னு கேட்டார். கேட்பாங்க. அதனால் ஒன்று பேசிக்காக என்ன கவனிங்க, ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறோம். அப்படி இப்போ உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியும். இன்றைக்கி வரக்கூடிய நீங்கள் ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடியவங்களை பார்த்தா, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்தா எல்லா சௌரியங்களும் கேட்குறது, ஆனால் ரொம்பவே கஷ்டமே படாமல். தட் மீன்ஸ் வாட், தெர் இஸ் அ பிளான்டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். அப்படி இந்திரியங்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் அப்படின்னா ரொம்ப திட்டமிட்டு வைத்து கொண்டே இருக்கின்றோம். திஸ் இஸ் ஒன் வீக்னஸ். இது மிகப்பெரிய ஒரு பலவீனம் நமக்கு. தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் பிளான்டு சர்வைவல். எப்படியோ சர்வைவ் ஆகணும், பிழைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அதற்காக ஒரு திட்டமிட்டு கொண்டே இருக்கின்றோம். இதை தாண்டி நாம் என்ன பண்ணுறதில்ல, இதை தாண்டி உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றதுங்கிறத பற்றி நாம் யோசிப்பதே கிடையாது. ஸோ த்ரூ அவுட் அவர் லைஃப், ஆல் அவர் பர்சியூட், நம்மளுடைய முயற்சிகளெல்லாம் எதை நோக்கியே இருக்கின்றது அப்படின்னா இந்திரியங்களை திருப்திப்படுத்தி கொள்வது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நாமே திட்டமிட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றோமே தவிர முழு வாழ்க்கையை இதிலேயே போயிடுறது. இதை தாண்டி உள்ளே ஒரு சத்தியம் இருக்கின்றது, ஒரு உண்மை இருக்கின்றதுன்னு அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வமோ ஒரு ஊக்கமோ நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அதற்கு கொஞ்சம் நேரம் நாம் கொடுக்குற, அதற்கு செலவு பண்ணுறதில்லை. இப்போ காலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து
முகத்தையெல்லாம் கழுவிட்டு நெத்தி நிறைய விபூதியை வைத்துட்டு உட்காரலாமே. ஏதாவது வெத்துருன்னு சுயம்பூக வேண்டான்னு சொல்கிறாரா? வேண்டான்னு சொல்கிறாரா அப்படின்னு. ஆனால் நமக்கு என்ன பண்ணோம், சுகமாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தூங்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு தியானம் பண்ண முடியாது, எழுந்து உட்கார்ந்து செய்ய முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திட்டமிட்டு இந்த திருப்தி அதை கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும், உதறணும், அதை உதறணும். அப்போ உலக வாழ்க்கையில் ஒரு திட்டமிடல்ங்கிறது இருக்கிறதா இல்லையா? திட்டமிடுறீங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ எதிர்காலத்திற்குன்னு என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சேமிப்புன்னு ஒன்று வச்சுருக்கிறோமா இல்லை, எல்லாவற்றிற்குமே திட்டமிடும். ஆனால் அந்த திட்டமிடல் என்பது ஏன் ஞான விஷயத்தில் இல்லைன்னு யமதர்மராஜர் கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார், கடைசியில் நீ எவ்வளோ திட்டமிட்டால் நீ எங்கிட்ட தானே வரணும்னு சொல்கிறார் அவர். அல்டிமேட்லி ஆல் யூ ஆர் கோயிங் டு ஃபெயில் இன் யுவர் பிளானிங். உன்னுடைய திட்டமிடல் எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ண போகிற அப்படி, கடைசியில் இவ்வளோ திட்டமிட்டு போய் எங்கே பண்ண போகிற, என்னுடைய வாயில் தானே வந்து விழணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, தூங்க வேண்டாம்னு சொல்லலை. அதுக்காக ஒரேடியாக உலகத்தினுடைய அனுபவங்களை, உலகத்தினுடைய தேவைகளை நிராகரிக்க சொல்லவில்லை. அப்படி இந்த உடலிற்கு, மனதிற்கு, புத்திக்கு உலகத்திலிருந்து சில தேவைகள் இருக்கின்றது, அத்தியாவசியமான தேவைகள் இருக்கின்றது. அதை நிறைவேற்றி கொண்டு பெரும்பாலாக என்ன பண்ணலாம், சரி ஒரு வயது வரைக்கும் ஒரு இளமையினுடைய துடிப்பு இருக்கலாம், ஒரு ஆசையினுடைய துடிப்புகள் இருக்கலாம். சரி எங்கேயாவது ஒரு இடத்துல இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம், ஆயிடுச்சு, வயசு என்ன ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஏன் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறோன்னா யூ டர்ன் ஒன்று இருக்குது அப்படின்னு. யூ டர்ன்னா தெரியுமா அப்படின்னு. கொஞ்சம் வாழ்க்கையை என்ன பண்ணணும், கொஞ்சம் திருப்பணம் போகிறோம். சரி எவ்வளோ நாள் இதே அனுபவித்து கொண்டே இருப்பது அப்படி. அதுக்கப்புறமாவது வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சமாவது திரும்பலாமா இல்லையா அப்படின்னா, திருப்பியும் ஒன்வே தான், ஒரே பராஞ்சி காணி வெதுருணத் ஸ்வயம்பூன்னு மரணம் வரைக்கும் நாம் என்ன, நான் திரும்பவே மாட்டேன்னு இப்படி விடாப்பிடியாக இருந்தால், இப்படி பிடிவாதமாக இருந்தால், அப்புறம் யமதர்மராஜா சொல்ல நானும் பிடிவாதமாகத்தான் இருக்கணும்னு சொல்கிறார். திஸ் இஸ் வாட் தி ப்ராப்ளம். சம்வேர் வி ஹவ் டு டேக் அ டேர்ன். யூ டேர்ன்னா யூ ஹேவ் டு டேர்ன், திரும்பணும், கொஞ்சம் என்ன பண்ண, மனதை திருப்ப வேண்டும். ஆனால் என்ன சொல்கிறார், தஸ்மாத் பராங் பஷ்யதி. ஏன் பராங் பஷ்யத்தின்னா இந்த 2 விஷயந்தான். இப்படியே திட்டமிடல் இருக்கின்றதே தவிர ந அந்தராத்மன். நமக்கு என்ன இல்லை, இந்த ஞான விஷயத்தில் நமக்கு சரியான திட்டமிடல் இல்லை. அப்படி இதற்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு, வழிகாட்டுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அப்படி நல்ல வழிகாட்டிகளை நாம் பின்பற்றுவதற்கு நம்மளால் முடியல. அப்படி ஏதாவது நல்ல சவகாசம் இருக்குது, நல்ல சத் சங்கங்கள், நல்ல சாதுக்களுடைய சவகாசங்கள் இருக்கிறதுன்னு அதை நாம் பெரும்பாலும் ரொம்ப விரும்புகிறதும் இல்லை. அதனால தான் அந்தராத்மன். அப்படி இப்படி படித்த உடனே, இந்த 2 வரியை படித்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்பா, வாழ்க்கையில் எல்லோரும் இப்படி தான் இருக்கிறார்கள், எல்லோருமே இப்படி தான் இருக்கிறார்கள்னா அவர் சொல்கிறார், எல்லாரும் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அதனால் மெஜாரிட்டி வேணால் அப்படி இருக்கலாம், பட் தேர் ஆர் சம் பீப்புள், தேர் ஆர் ரேர் பீப்புள், தே ஆர் ரியலி பிளஸட் பீப்புள். அப்படி உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படி வாழ்க்கையினுடைய பயனை முழுமையாக உணர்ந்தவர்கள், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் காலத்தையும் அது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்புகளையும் சரியாக முழுமையாக பயன்படுத்தி கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். யார் அவர்கள்? அவர்களை பற்றி கஷ்டித் தீராக சொல்லிட்டார். அப்போ அதனால் எல்லாரும் அப்படி இருக்கிறார்கள்னு சந்தோஷப்பட வேண்டாம். இதுலேயும் எப்படி இருக்கிறார்கள்? சில தீர புருஷர்கள். ஏன் அந்த ஒருவராக நாம் இருக்கலாமா இல்லையா அப்படின்னு. அப்போ இதுவும் கூட ஸ்வயம்பு தானே பண்ணியிருக்கிறார். அந்த தீரர்களையும் யார் உருவாக்குனார்? அதுவும் ஸ்வயம்பு தானே. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷ யோகம்னு சொன்னான். மனமே தானே பந்தத்திற்கு காரணமாக இருக்கிறதும் ஸ்வயம்பு தான். மோட்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியதும் யார்? அதுவும் கூட ஸ்வயம்பு தான். அதனால் கஷ்டித் தீராக, யாரோ ஒரு தீர புருஷர்கள் இருக்கின்றார்கள். நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த தீராக பற்றி படித்தோமா? தியம் ராத்தி இத்தி தீராகான்னு சொன்னேன். இந்த தீர சப்தம் எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா, தியாம் ராத்தி, தியம்னா புத்தி,
யார் ஒருவர் அறிவிலேயே திளைக்கின்றார்களோ அவர்களுக்கு பெயர் தீரர்கள்னு அர்த்தம். இந்திரியங்களிலேயே திளைப்பவர்கள் இல்லை, விஷயங்களில் திளைப்பவர்கள் இல்லை. இப்போ இந்த 1 மணி நேரம் கூட இதை கேட்கணும், எதில் திளைக்கணும்? நாம் கொஞ்சம் அறிவில் திளைக்க வேண்டும், அதுக்கு ஒரு தீரத்தை வேணும். தியம் ராத்தி. அப்படி இதே உபநிஷத்தில் எங்கே பார்த்தோம் தீராக வார்த்தையை? உங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பரீட்சை வைக்கணும் போல. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமே தத்து தௌசம் பரித்திய விவினக்தி தீராக படித்தோம்ல. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமே தத்து. மனிதர்களை இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் எது மனிதனுக்கு நல்லதோ அதுவும் அவனை அடைகின்றது. எது மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ, மனிதனுக்கு எது பிடித்ததோ அதுவும் அந்த 2 விஷயம் சொல்கிறார். எது நமக்கு நல்லதோ அதுவும் வர்றது, எது நமக்கு பிடித்ததோ அதுவும் வருகின்றது. அப்படி ஆனால் நாம் எப்பொழுது எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? எது நமக்கு பிடித்ததோ அதையே நாம் தேர்ந்தெடுக்கின்றோமே தவிர எது நமக்கு நல்லதோ அதை நாம் தேர்ந்தெடுக்கிறது. எங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஏதாவது கூட்டிகிட்டு ட்ரெஸ் வாங்குறது கூட்டிகிட்டு போங்க, அந்த குழந்தை அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எது நல்ல ட்ரெஸ்ஸை வாங்க நீங்கள் சொல்லலாம். ஒரு காலத்தில் நமக்கு அப்படியெல்லாம் போய் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. என்ன கொடுத்தார்களோ அதை போட்டுக்கணும்னு இருந்தது. அப்படி ஸோ த சாய்ஸ் டு சூஸ், இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது சில நேரங்களில் அறிவில்லாதவர்களுடைய கையில் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அது அவர்களை அழித்து விடும். ஆனால் தான் தௌ சம்பரித்திய விவினக்தி தீராக. அப்படி இந்த 2ஐயும் நன்றாக ஆராய்ந்து விவேகமுடையவர்கள் என்ன பண்ணுறார்கள்? ஸ்ரேயஸை சேர்ந்தெடுக்கின்றார்கள். மந்தக பிரயோர்ணீத்தே, மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றார். அங்கே படித்தோமா தீராக. கீதையில் கூட பகவான் திருதி உற்சாக சமன்விதாக தீராகான்னு சொல்வார். தீரர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு உறுதியோடு இருப்பார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும், இதுதான் வேண்டும். கஷ்சித் தீரக. மற்றவர்களெல்லாம் தீனக, ஒரே வார்த்தை தான். தீனகன்னு என்ன அர்த்தம்? ஐயோ பாவம்னு சொல்ல வேண்டியதான், பாவப்பட்டவர்கள்னு அர்த்தம். கஷ்சித் தீரக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷியத். அவர்கள் அநேக ஜென்மங்கள், இது ஒரு ஜென்மத்தில் 2 ஜென்மத்தில் வர்றது இல்லை. நல்ல ஜென்மத்தில் சம்ஸ்காரங்கள், நல்ல சித்த சம்ஸ்காரங்கள்லாம் இருந்தால் பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷத். ஐக்ஷத்னா என்ன அர்த்தம்? ஈக்ஷணம், பார்க்கறது. ஐக்ஷத் எதை பார்க்கின்றார்கள்? ஆத்மானம். பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷத், உள்ளிருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை பார்க்கின்றார்கள். எல்லாராலேயும் முடியாது. இங்கே ஆச்சாரியர் எழுதியிருப்பார், கொஞ்சம் பாஷ்யம் படித்து பார்த்தீர்கள்னா அதில் எழுதியிருக்கிறார், ஏவம் ஸ்வபாவே அப்பி சதி லோகஸ்ய கஷ்டித் நத்தியாக பிரதிஸ்ரோத்தக பரிவர்த்தனம் இவ தீரக. அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. எல்லாரும் அப்படியே அடிச்சுட்டே ஆற்றுல வெள்ளம் வந்தால் எல்லாம் அடிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏவம் ஸ்வபாவே அப்பி சதி, பெரும்பாலான மனிதர்களுடைய ஸ்வபாவம் இவ்வாறாக இருந்தாலும் கூட லோகஸ்ய கஷ்டித், இந்த உலகத்தில் சிலர், வெகு சிலர், நத்தியாக பிரதிஸ்ரோத்தக அப்படின்னு, இது நதியினுடைய அந்த வேகத்தை எதிர்த்து என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா செல்லக்கூடியவர்கள். நதி போன போக்கில் போக மாட்டார்கள். எதிர் நீச்சல்னு சொல்கிறோமா இல்லையா அப்படின்னா, நதியினுடைய போக்கையே திருப்பி விடக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு என்ன இருக்கிறது? பிரவர்த்தனம் இவ தீராக அப்படின்னு அவர்களால் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் முதல்ல சாந்தனு ஆச்சரியப்பட்டார். அவர் இப்படி அந்த கங்கையினுடைய கரையில் குதிரையில் வரும்பொழுது ஒரு இடத்துல பார்த்தா திடீர்னு பார்த்தா கங்கை ஜலத்தையே காணோம். கங்கை ஜலத்தையே காணும். அப்படியே ஒரு நாளில் யார் இவ்வளோ பெரிய கங்கைக்கு டேம் கட்ட முடியும்னு ஆச்சரியப்பட்டார். அப்படி பார்த்தா அவங்க ஒரு சின்ன பாலகன், 12 வயது பாலகன், வேற ஒன்றும் இல்லை, கையில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து விடுன்னு அம்பாலே என்ன பண்ணுறான், கங்கைக்கு நடுவில் ஒரு பெரிய தடுப்பை ஏற்படுத்தி இருந்தான். சரி, யாரும் அவனுக்கே ஆச்சரியம். அப்புறம்தான் தெரிஞ்சது அது தன்னுடைய புத்திரன், அதான் பீஷ்மர். முதல்ல தேவவிரதன்னு கங்கைக்கு நடுவில் அம்புகளாலே என்ன பண்ணார், ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வராமல். அப்போ அதுக்கு எவ்வளவு தீரத்தன்மை வேண்டும். அப்போ கொஞ்சம் கவனமாக கவனித்து பாருங்கள். அப்போ எல்லோருக்குள்ளும் என்ன இருக்கிறது? இயல்பாகவே
இறைவன் வந்து ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். See, there is a kind of a potentiality, there is a power. அது அறிவுன்னு கூட சொல்லலை, ஒரு அசாத்தியமான ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கின்றது, உள்ள ஓடிட்டே இருக்கிறது அந்த ஆற்றல். there is a tremendous எனர்ஜி இருக்கிறது. அந்த எனர்ஜியெல்லாம் என்ன ஆகுது, தேவையில்லாமல் அதை என்ன பண்ணுறோம், அதை கொண்டு போய் இந்திரியங்கள் வாயிலாக விஷயங்களில், கவலைகள், வருத்தங்களில் என்ன பண்ணுறோம், தி எனர்ஜி இஸ் டெசிபேட்டட். ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது அந்த ஆற்றல்களை எல்லாம் என்ன செய்கிறோம், அதுதான் ரியல் ட்ரெஷர், அதுதான் பொக்கிஷம். நல்ல ஆற்றல் இருக்கிறது, அது இருந்தால் ஜெகஜ்வால்யமாக இருக்கலாம், நல்ல தேஜஸ்வியாக இருக்கலாம். அதை என்ன பண்ண, எந்த கீழான விஷயங்களிலும் அந்த ஆற்றல்களை எல்லாம் வீண் விஷயங்களில் அதை செலுத்தாமல் ஜஸ்ட் கலெக்ட், அதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஆற்றல் உள்ள இருக்கிறத. இப்போ பேசுகிறது கூட என்ன வேண்டும், 1 மணி நேரம் பேசுகிறதும் 8 மணி நேரம் ஓடுறதும் ஒன்று அப்படின்னு. பட் அது விரயமாகிறத இங்கே நம்ம விரயம் பண்ணலை, அதையே என்ன பண்ணுறோம், அதை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றோம். சம்திங் கால்ட் சினர்ஜின்பார்கள். ஸோ அது இருக்கிறது அப்படி. அது வந்து வெறும் அறிவினால் மட்டும் அடையக்கூடியது கிடையாது. சரி, நிறைய பேருக்கு இது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கின்றது, ஆனால் அதன்படி நடப்பதற்கு என்ன வேண்டும், ஆற்றல்ங்கிறது வேண்டும். யூ ஷுட் எம்ப்ளாய் ஒரு எனர்ஜி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த அறிவோடு செலுத்த வேண்டும். அறிவு ஒரு பக்கம் இருக்கிறது, ஆற்றல்களெல்லாம் வேறு பக்கம் இருந்தால், அறிவும் ஆற்றலும் ஒன்றாக வராவிட்டால் எந்த ஒரு சாதனையும் நிகழாது. எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதான் 3 விஷயங்கள் சொல்வார்கள். ஒன்று அறிவு, வெறும் ஆற்றல் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. குந்தி தேவி அப்படி தான் பிரார்த்தனை பண்ணாள். அப்படின்னா ரொம்ப அறிவோட ஒரு பையன் வேண்டும்னு பார்த்தா, அப்படின்னு தர்மபுத்திரர் வந்தார். ஐயோ, வெறும் அறிவு மட்டும் இருந்தால் இவனை யாராவது காப்பாற்றணுமே, அப்படி ஆற்றலோடு ஒருத்தனை வந்தான். அடுத்து பீமசேனன் வந்தான். இப்படி தான் அவங்கள யோசிச்சார்கள். அப்போ இந்த ஆன்ம தத்துவம் உயர்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டால் வெறும் அறிவு மட்டும் போராது. சும்மா படித்து 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 பிரயோஜனம் இல்லை. அது கூட சில சமயம் ஒரு பொழுதுபோக்கு தான். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். நான் சில நேரம் வேதாந்தம் படிக்கிறது கூட ஒரு நாளைக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி பொழுதுபோக்கு, அவ்வளோதான், நல்ல பொழுதுபோக்கு. அதுலேயே திருப்திப்பட்டுகிட்டே இருப்போம். நான் குறை சொல்லலை, பட் அப்படி ஆகிடும். அப்படியே திருப்திப்பட்டுகிட்டே இருப்போம். அதில் திருப்தி ஆகக்கூடாது. அந்த அறிவோடு என்ன பண்ண வேண்டும், கொஞ்சம் ஆற்றல்களையெல்லாம் என்ன பண்ணணும், சிறக்கணும். அப்போ அந்த ஆற்றல்களையெல்லாம் கீழெல்லாம் போக விடாமல், வேறு விஷயங்களில் சிதற விடாமல், அதை ஒன்று திரட்டுவதற்குரிய ஒரு ஆற்றல் மனிதர்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் எல்லோராலும் அது முடிவது கிடையாது. அதற்கான பிரயத்தனம் எல்லோரும் செய்வது இல்லை. மூணாவதாக என்ன இருக்கிறது, then there is something called grace. One is knowledge, another one is this energy, then the third thing is called grace. இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்தில் ஒன்றாக சேர்ந்து விட்டால் he becomes unstoppable. அவரை யாராலும் என்ன பண்ண முடியாது, அவன் தன்னுடைய ஞானத்தை அறிவதை யாரும் நிறுத்தவே முடியாது. இந்த அகப்பயணம்ங்கிறது, ஆன்மீக பயணம்ங்கிறது என்ன இருக்கும், சுலபமாக போகும். கஷ்டித் தீராக. இது படிக்கும்பொழுது எவ்வளோ நல்லா இருக்கிறது அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி தீரர்களாக இருக்கணும்னு என்ன பண்ணணும், தீரர்களாக இருக்கணும்னு நம்ம இதை படிக்கும் பொழுதே நமக்கு என்ன, இது நமக்கு இல்லை போல இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா, இது நமக்கு இல்லை போல இருக்குது அப்படி நினச்சோன்னா முடியாது. கஷ்டித் தீராக ஆத்மானம் ஐக்ஷத். எப்படி பார்க்கின்றார்கள், ஆத்மானம் ஐக்ஷத். அடுத்த வார்த்தை என்ன, ஸ்லோகத்தில் என்ன இருக்கிறது, பிரத்யேக் ஆத்மானம் ஐக்ஷத். அதுவும் அங்கே பராக்னு சொன்னதில் இங்கே என்ன சொல்ல, பிரத்யேக் ஆத்மானம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை கவனத்தை என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா, கீதையில் என்ன ஸ்லோகம் இருக்குது, தத் புத்தயக ததாத்மானக தன்னிஷ்டா தத் பராயணக கச்சந்தி புனராவர்த்திம் ஞான திருநூத கல்ம சொல்கிற தத் புத்தயக. புத்தி அதிலேயே வைக்கணும். முடியும், செய்யுங்க. இப்போ நானும் எதை செய்கிறேனோ அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. உட்காருங்க, டெய்லி உட்காருங்க. நல்ல ஒரு யோகி மாதிரி உட்காரணும், ஒரு யோகினி மாதிரி இருக்கணும். ஒரு யோகி மாதிரி போகி மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல யோக லட்சணத்தோடு என்ன பண்ணணும், யோகியாக உட்காரணும். ஏன்னா இந்த யோகத்திற்காக வந்திருக்கோன்னு நம்மை பற்றி பெருமை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். நல்ல பெருமையுடையவர்களை சிறுமை ஒரு பொழுதும் அண்டாது. அவர் தாட்ஸ் மஸ்ட் பி லாஃப்டி. அப்படி
நம்மளுடைய எண்ணங்களே அப்படி பெருமையோடு இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன வராது அப்படின்னா இந்த சிறுமையான விஷயங்கள், சாதாரண விஷயங்கள் வராது. உட்காருங்க, ஜம்முன்னு என்ன பண்ணுங்க, உட்காரும் போதே விஸ்வாமித்திரர் மாதிரி உட்காருங்க, அகஸ்தியர் மாதிரி உட்காருங்க. நான் அப்படி தான் நினச்சிப்பேன். உட்கார்ந்துருக்கும் போதே அப்படி தானே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அகஸ்தியர் பரமேஸ்வரர் மாதிரி உட்கார்ந்துருப்பார், சிவனை போல் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு உட்காரணும். அப்படி ஏன்னா உட்காரும்போதே சம்சாரி மாதிரி உட்காரக்கூடாது. ஒரு சம்சாரியாக உட்காரக்கூடாது, ஒரு யோகியாக அமருங்கள். யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் தான் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார் அப்படி. தஸ்மாத் க்ஷத்ரிய பவார்ஜுனன் அவனுக்கு சொல்ல வேண்டாம், ஏற்கனவே அதானே இருக்கும். அவன் க்ஷத்ரியனா தியானத்தில், நீ க்ஷத்ரியனா யுத்தம் பண்ணு, ஆனால் தியானத்தில் நீ எப்படி உட்காரு, யோகியாக உட்காரு. அதனால் வெளியில் வாட் எவர் மேபி ஒரு ப்ரொஃபஷன் உட்காரும்போது ஜம்முன்னு உட்காருங்களேன். ஒரு 40 நிமிஷம் உட்காருங்க டெய்லி. போர் ஒரு 40 நிமிடம் காலையில் உட்கார, எழுந்த உடனே குளிக்கெல்லாம் கூட வேண்டாம், அதுக்கு அவசியம். நல்ல முகத்தெல்லாம் கழுவிக்குங்க, நெத்தியில் நல்ல விபூதி வச்சுக்குங்க, குருவை நினச்சிக்குங்க. என்ன பிரணம்ய ஸ்வகுரும் பக்தியான்னு கைவல்ய உபனிஷத் சொல்கிறதா இல்லையா? அப்படின்னு நிருத்த பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய, நல்ல குருவை நினச்சிக்குங்க. கவனத்தை எங்கே கொண்டு வாங்க, ஆவர்த்த சக்ஷுகு, அடுத்து சொல்கிறதா இல்லையா? சக்ஷுகு, சக்ஷுனா கண்கள் மட்டும் இல்லை, சக்ஷுனா பார்வைன்னு அர்த்தம். அவர் பர்செப்ஷன், அவர் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறங்க, இந்த உலகத்திற்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஜஸ்ட் ட்ராப் எவ்ரி திங். எதை பற்றியும் இல்லை, இந்த உலகம், நீங்கள் உலகத்தை பற்றி நினைக்கலன்னா அது மட்டும் ஓடிட்டு தான் இருக்கும். ஏதோ உலகமே நம்ம தலையில் தான் உட்காந்துருக்குன்னா ஒன்றும் நினைக்க வேண்டாம். நீங்கள் தியானம் பண்ணுறதால உலகம் நின்றுடாது. நாம் ஒன்றும் பரமேஸ்வரன் இல்லை. கொஞ்சம் விடுங்க, ஒரு 40 நிமிடம் உட்காருங்க, நிশ্চিந்தையாக இருங்க, எதை பற்றி கவலைப்படாது. உட்காந்து என்ன பண்ணுவோம், கண்களில் கவனத்தை என்ன பண்ணுறோம், கவனத்தை இதயத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம், கவனமாக உட்கார், ஹிருதயத்தில் கொண்டு வா. அது இறைவனுடைய நாமமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு மந்திரமாக இருக்கலாம், ஓம்காரமாக இருக்கலாம். உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அதை தியானிக்க சொல்கிறார். ஆவருத்த சக்ஷுகு, சக்ஷுன்னா தெரிகிறதா? சக்ஷுன்னா நம்மளுடைய பார்வையெல்லாம் வெளியே செல்லக்கூடிய அந்த பார்வைகளையெல்லாம் தடுத்து என்ன பண்ணணும், அந்த பார்வையை என்ன பண்ணணும், அந்த பார்வையை உள்ளே கொண்டு வந்து பேசாமல் உட்காரு, நிশ্চিந்தே இருங்க, வேறு எந்த கவனமும் இல்லாமல் இருங்க. ஒரு 40 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் நமக்கு செலவிடுறதுக்கு முடியாத ஒரு நாளைக்கு, ஏன்னா அதை தொடர்ந்து செய்யணும். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியனச்ச குருகியத்தேன்னு கீதையில் தெளிவாக சொல்லிட்டார் பகவான். அர்ஜுன அபியாசேன கௌந்தேய, அர்ஜுனா அபியாசத்தோடு இரு, வைராக்கியனச்ச குருகியத்தை, நல்ல வைராக்கியத்தோடு இருந்தால் என்னாகும் அப்படின்னா இது முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. 6 மாதம் தொடர்ந்து செய்தோன்னா என்னாகும், தெல் பி ட்ரெமெண்டஸ் எனர்ஜி, நிறைய மாற்றங்கள் உள்ளும் நிகழும் புறமும் நிகழும், உள்ளும் புறமும் நல்ல மாற்றங்கள் நிகழும். நல்ல சிவசிந்தனையோடு அது சிவான்னு இருக்க வேண்டியது, நல்ல சிவ தியானம் பண்ணிட்டு உள்ளே இருக்கு. ஆவர்த்த சக்ஷு. அதனால் என்ன சொல்ற, அமிர்தத்துவம் இச்சன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவர்த்த சக்ஷுக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அமிர்தத்துவம் இச்சன். ஆச்சாரியரே கேட்கிறார்கள், கிமர்த்தம் புனக இத்தம் மகதா பிரயாசேன ஸ்வபாவ பிரவருத்தி நிரோதம் கிருத்வா தீரக பிரத்யேகாத்மானம் பஷ்யத்தின்னு கேட்குறார் பாரு. நீ எதுக்காக இப்படி சுபாவம் வெளியில் ஓடுறதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா இந்திரியங்களுடைய சுபாவங்களையெல்லாம் நிறுத்தி, ஏன்னா 1/2 மணி நேரம் காலையில் எழுந்து, அதுவும் காலையில் எழுந்து இப்படி உட்காந்து ஏன் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னா அமிர்தத்துவம் இச்சன், நாட் மிருத்தத்துவம். ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்வார் இல்லை, வள்ளலார் பெருமான் சொல்வார், மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்வார். அமிர்தத்துவம்னா அந்த அமர நிலையை அடைவதற்கு விருப்பம் கொள்ள வேண்டும், மரணத்தை வெல்வதற்கு, அமர நிலையை அடைவதற்கு அப்படி. ஸோ அதனால் அமிர்தத்துவம் இச்சன், அதை விரும்பி. நல்ல ஸ்லோகம் இல்லையா, பராஞ்சிகானி பித்ருணத் ஸ்வயம்பூ பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித் தீரக பிரத்யேகாத்மானமைக்ஷத் ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்.
அமிர்தத்வமிச்சன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப நல்ல ஸ்லோகம். இதுதான் ஸ்ரேயஸிற்கான வழி. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறார்? இப்போ அடுத்து என்ன சொல்கிறார்? அடுத்த பாடல் வந்து இந்த பாலர்களுக்கும் தீரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறார். பாலாக தீராக ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில், ரெண்டு பேர் தான். ஒன்றா தீரர்கள், மற்றவர்கள்லாம் எல்லாரும் என்ன? மற்றெல்லாம் பாலாகா தான். பாலாகன்னு என்ன அர்த்தம்? பால புத்தையக. அப்படி அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி மனிதனுடைய அறிவுக்கும் அவர்களுடைய வயதுக்கும் என்ன கிடையாது? ஒரு சம்பந்தமும் கிடையாது. நச்சிகேதனுக்கு என்ன வயசு? எத்தனை வயது? பாலா நச்சிகேதனே பாலன் தான் சொல்கிறார். அவர் குமாரம் சந்தம் தம்கம் குமாரம் சந்தம் தான் குமாரன். ப்ராபப்ளி 8 வயசு அவனுக்கு, 8 வயது இருக்கும். பிரகலாதனுக்கு எத்தனை வயசு இருந்தது? அவ்வளோதான் இருக்கும். துருவனுக்கு எத்தனை வயசு இருந்தது? 8 வயசு தான் இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு அவனுடைய அறிவிற்கும் வயதிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. அதனால தான் பாலாகன பால புத்தையக. அப்படி இன்னும் பக்குவப்படாத புத்திங்கிறது இந்த ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் சொல்கிறது. பராச்ச காமான் அனுயந்தி பாலாஹ தே மிருத்யோர்யந்தி விததஸ்ய பாஷம் அதத்தீரா அமிர்தத்வம் விதித்வா த்ருவம் த்ருவேஷ்விக ந பிரார்த்தயந்தே. ஸோ அதே தான் சொல்கிறோம். பராச்சகன்னா அப்படியே வெளியில் செல்லக்கூடிய ஒன்றை, வெளியில் செல்லக்கூடிய இந்த பழக்கத்தை பராச்சக. பகிர்கதான் ஏவன், வெளியில் போகிற மாதிரியே, அல்லது வெளியில் செல்லக்கூடிய ஒன்றை, ரொம்ப தமிழில் சொல்லணும்னா பராச்சகன வெளியில் செல்லக்கூடிய ஒன்று. என்னது அது? வெளியில் செல்லக்கூடிய ஒன்று அது காமான். காமான்னா தான் விரும்பிய விஷயங்களை, காமான்னா காமிய விஷயான் காமான், தான் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்களை நோக்கி என்ன பண்ணுறது? எப்பொழுதும் வெளியில் சென்று கொண்டே இருக்கின்றோம். இது நாமே தான் பார்த்துக்கணும். ஸோ பராச்ச காமான். அனுயந்தின்னு என்ன அர்த்தம்? அனுகச்சந்தி அப்படின்னு. எப்பொழுதும் என்ன ஆகுது? வெளியிலேயே இருக்கக்கூடிய விருப்ப பொருள்களை நோக்கி 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 வெளியில் சென்று கொண்டே இருக்கின்றோம். யார் அவர்கள்? பாலாகா. ஸோ பாலர்கள், பாலகன்னு அல்ப பிரஜாகான்னு எழுதியிருப்பார். ரொம்ப அல்பமான புத்தி உடையவர்கள் தான். சாந்தோக்கியம் சொல்லும் என்ன, அல்பே சுகம் நாஸ்தின் பூமைவ சுகம். ஒரு பூமா வித்யான்னு இருக்க ஒரு அத்தியாயமே படிச்சிருப்பீர்கள். பூமா வித்யான் அல்பே சுகம் ஆஸ்தி. எத்திர நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி தத் பூமா. எத்திர அந்நியத் பஷ்யதி அந்நியத் ஸ்ருணோதி அந்நியத் விஜானாதி ததல்பம். எவ்வளோ சுலபம். அல்பம்னா என்ன அர்த்தம்? அல்பமான விஷயங்களில் ஆர்வம் இல்லாதவர்கள் பாலாக. இல்லைன்னா அவர்கள் போகிறார். சரி, அவங்க என்ன அடைந்தார்கள்? அவர் சொல்கிறார் அழகா, தே மிருத்யோஹோ யந்தி. யந்தின்னு என்ன அர்த்தம்? மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். யந்தி எதில் மாட்டிக்கொள்கின்றார்கள் அப்படின்னு? மிருத்யோகோ, மரணத்தினுடைய பிடியில் சிக்கிக் கொள்கின்றார்கள். அப்போ இந்த மரணத்தினுடைய வலைங்கிறது எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குது? அவரே சொல்கிறாரு இல்லையா, விததஸ்ய பாஷம்னு சொல்லிட்டார். பாஷம்னா வலை. அப்படி அவரே எழுதியிருக்கிறார். பாஷ்யத்தை பத்தியத்தை ஏன தம் பாஷம். எது நம்மை கட்டுகின்றது அதற்கு பெயர் பாஷம், வலை. வெளியில் எங்கே கால் வச்சாலும் அதுதான் இருக்குன்னு சொல்கிறார். வேற ஒன்று. அதுதான் விததஸ்யன விஸ்தீரணஸ்ய அப்படின்னு. இந்த மிருத்யுவனுடைய பாஷம் எங்கே இருக்கிறது? வெளியில் இருக்கிறது. அப்படி அது உட்புகாத இடம், அது நுழையாத இடம் ஒன்று இருக்கிறதானா இருக்கிறது. நானும் போக முடியாத ஒரு இடம் இருக்கிறதுங்கிறார். நான் உள்ளே போக முடியாதுங்கிறார். அதுதான் அந்த மார்க்கண்டேயன் போய் என்ன பண்ணார்? அந்த மரணம் வரும்போது நேராக என்ன பண்ணார் அப்படின்னு, எங்கே மரணம் போக முடியாது அதை போய் என்ன பண்ணா? அங்கே போய் பிடிச்சிண்டானா இல்லையா அப்படின்னு. இல்லைன்னா வெளியில் என்ன இருக்கிறது? வெளியில் எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் என்ன இருக்கிறது?
ஆக்சுவலி நம்ம விஷயத்தை அனுபவிக்கவில்லை, நாம் அனுபவிக்கக்கூடியது மரணத்தை அனுபவிக்கின்றோம்னு சொல்லார். அதனால தான் விஷயான் விஷவத்தியஜன் எங்கே வரும்? இது விஷயான் விஷவத்தியஜன் அஷ்டாவக்ர கீதையில் முதல்ல ஸ்லோகம். முக்திம் இச்சசி சேத்தாத் விஷயான் விஷவத்தியஜ. உண்மையிலேயே முக்தி வேணும்னு என்ன பண்ணணும்? விஷம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன இருக்கின்றது அப்படின்னா மிருத்யு மரணம் மறைமுகமாக இருக்கின்றது. ஆக்சுவலாக நாம் என்னவோ விஷயத்தை கையில் பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு. யமதர்மராஜன் சொல்ல நீ பிடிச்சிருக்கிறது நாங்கிறார் அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்லும்பொழுது ஹே மிருத்யோகோ யந்தி விததஸ்ய பாஷம். பாஷம் விததஸ்யன்னு விஸ்தீரணமாக இருக்கின்றது. அத்தக இதை நன்றாக அறிந்து கொண்டு தீரக, தீரர்கள் என்ன பண்ணுறார்கள்? தீரக அமிர்தத்துவம் விதித்வா. அத்தக தீரக அமிர்தத்துவம் விதித்வா. சரி, அந்த அமிர்தத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறார். இந்த அமிர்தத்துவம் எப்படிப்பட்டது? அப்படி துருவத்தம். அந்த துருவத்தை தூக்கி அங்கே போடுங்க, நல்லாயிருக்கும். துருவம் அமிர்தத்துவம் விதித்வா தீரக. துருவம்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமான நிலையான ஒரு அமர நிலையை அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? பிரார்த்திக்கின்றார்கள். அத்ருவேஷு இக ந பிரார்த்தையந்தே அப்படின்னு. ஏன்னா அந்த துருவமானது என்ன இருக்கிறது? எல்லாம் அழியக்கூடியதற்கு நடுவில் என்ன இருக்கு? அழிவற்ற ஒன்று இருக்கின்றது. அதனால் இக துருவேஷு ந பிரார்த்தையந்தே அப்படின்னா அவர்கள் எது அழியக்கூடியதோ அதை விரும்புவதில்லை. நிலையற்ற ஒன்றை அவர்கள் விரும்புகின்றார்கள். 2 ஸ்லோகம்தான். 2 ஸ்லோகத்தில் சொல். பராஞ்ச காமான் அனுயந்தி பாலாக தே மிருத்யோரியந்தி விததஸ்ய பாஷம். இது ஃபஸ்ட்டு ஒன். இது சாதாரணமாக அல்ப பிரஜை உடையவர்கள் மரணத்தினுடைய பிடியில் மரணத்தினுடைய பாசத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தீராக அமிர்தத்துவம் விதித்வா தீரர்கள் இந்த அமரநிலையை அறிந்து, அது எப்படிப்பட்ட அமரநிலை? துருவமாக இருக்கக்கூடிய இந்த அமரநிலையை அறிந்து அத்ருவேஷு. இது திருமூலருக்கு கூட ஒரு பாட்டு உண்டு. கழிகின்ற பொருளில் கருத்துர நோக்கில் கழியா அப்பொருளை காணலும் ஆகுமேன்னு சொல்வார். கழிகின்ற அப்பொருளில்னா என்ன அர்த்தம்? என்ன அழியக்கூடிய இந்த பொருளுக்குள்ளே என்ன இருக்கிற? கருத்துர நோக்கில் நல்ல கவனமாக பார்த்தோம் என்றால் கழியாத அப்பொருளை அப்படின்னு. அழிக்க முடியாத ஒரு பொருளை என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியாத பொருளை காணலாமே அப்படி. அத்ருவத்தில் என்ன சொல்கிறார்? துருவத்தை பார்க்க சொல்கிறார். நாம் அத்ருவத்தில் என்ன பண்ணுறோம்? அத்ருவத்தை நாம் பார்க்கின்றோம். நல்ல ஸ்லோகங்கள் அது. இதெல்லாம் திரும்ப 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 படித்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே என்ன பண்ணணும்? உள்ளே பார்க்கணும். கடைசியில் அதற்கான பிரயத்தனம் செய்ய வேண்டும்னு சொல்கிறார். அது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்? அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த விசாரத்தை, நல்ல ஞான விசாரத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். எப்படியெல்லாம் விசாரம் பண்ணலாம் அப்படி. சில நேரத்தில் உலகத்தில் கூட எப்படியெல்லாம் கவலைப்படலான்னு வழியை தேடிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். இங்கே கூட ஞானத்தை எப்படியெல்லாம் விசாரம் செய்யலாம்ங்கிறதுக்காக என்ன பண்ணுறார்கள்? அந்த ஞான விசாரத்தை சொல்கிறார்கள். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை படிப்போம், இதனுடைய அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். ஏன ரூபரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷான்ஸ்ச மைதுனான் ஏதேனைவ விஜானாதி கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத் வை தத். ரொம்ப அழகாக இருக்கும். ஏதத் வை தத்துன்னு எந்த ஒன்று நீ கேட்டியோ அதுதான் இதுன்னு சொல்ல. நீ கேட்டே இல்லையா மரணத்திற்கு அப்பால் என்ன இருக்குன்னு? ஏதத் வைத்தத். ஏதத் வைத்தத்னா இதுதான் நீ கேட்டதுக்கு பதில் இது. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத்னு கேட்டியா? தர்ம அதர்மங்களுக்கு காரண காரியங்களுக்கு ஏன்னா கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்குள்ள அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறதுனா ஏதத் வைத்தத் இருக்கிறது அப்படி. இட் இஸ் தேர், இட் இஸ் தேர், பட் ஒன் மஸ்ட் சீக் இட் அப்படி. அதை என்ன பண்ணணும்? ஒருத்தர் அதை தேட வேண்டும், அந்த முமுட்சுத்துவம் வேண்டும்னு சொல்கிறார். என்ன நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.